வணக்கம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். உளவியல் நுட்பங்கள், அதாவது சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் அல்லது சைடெக் தமிழ் மூலமாக மன எழுச்சி நோய் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தின வீடியோவில் நம்ம மனச்சிதைவு நோய் எதனால் ஏற்படுது, அதுக்கு எந்த விதமான சிகிச்சைகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மன எழுச்சி நோய் அப்படின்னா என்ன, மன எழுச்சி நோயுள்ள ஒரு நபரின் குணாதிசயங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், செய்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு உதாரணத்தின் மூலமாக, ஒரு சம்பவத்தின் மூலமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கான சிகிச்சை முறைகள், அவற்றை கட்டுப்படுத்தும் வழிகள், அவற்றை பற்றியும் பார்க்க போகிறோம். உளவியல் பற்றி தெரிஞ்சுக்கணும், சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு சேனல் தான் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன எழுச்சி நோய். இந்த மன எழுச்சி நோய் அப்படின்றத நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னாக்கா மேனியா அப்படின்னு சொல்லலாம். மேனியா அப்படின்ற ஒரு பெயரால் இது அழைக்கப்படுது. இதுவும் ஒரு வகையான மனநோய் தான். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மிகவும் அதிக வேகத்தோடு இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்பாங்க, ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அவங்களுடைய செய்கைகளை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு யாராவது தட்டி கேட்டாக்கா ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க. இந்த நோய் பற்றி இல்லை, இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய கதையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவருக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஒரு XYZ ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். அவருக்கு இப்போ 50 வயசு ஆகுது. அவர் திருமணமாகி அவருக்கு பசங்க பொண்ணுங்களாம் இருக்காங்க. அவருக்கு 50 வயது ஆகுது. அவர் மது, புகை போன்ற எந்த விதமான கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதராக அவர் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அந்த ஊர்லேயே அவர் ரொம்ப ஒரு மதிப்புமிக்க மனிதராகவும் வாழ்ந்துட்டுருக்காரு. எல்லாராலும் பாராட்டக்கூடிய ஒரு நபராகவும் வாழ்ந்துட்டுருக்காரு. ரொம்ப ஒரு சாதுவானவர். எந்த விதமான சண்டை சச்சரவுக்கு எதுக்குமே போக மாட்டார். தான் உண்டு, தான் தொழில் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டுன்னு ரொம்ப பொறுப்பாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் நடந்துக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் கடந்த ஒரு 10 நாளாக, லாஸ்ட்டு ஒரு 10 டேஸாக அவருடைய ஒய்ஃபு, அவருடைய பசங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் இவர்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஏதோ சேஞ்ச் ஆகிட்டார் இவர் அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப அமைதியான குணமாக இருந்த இவர் திடீர்னு அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாரு. தொண்ணு பேச ஆரம்பிக்கிறார். நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு. முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டலாம் போய் பேசுகிறார். வழியே போய் இவரே போய் பேசுகிறார். முதல்ல தேவையான போது கூட யார்கிட்டையுமே பேசாமல் இருந்த ஒரு நபர் திடீர்னு இவரே வழியே போய் நிறைய பேச ஆரம்பிக்கிறார். தன்னை பற்றிய ரொம்ப தற்பெருமைகளான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். இவர் ராத்திரி நேரத்தில் சரியாக தூங்குறது கிடையாது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இவர் சரியாக தூங்கவே மாட்டுறாரு. ஏதாவது மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இவர் ரொம்ப துருத்துருன்னு இருக்கார். ரொம்ப அதிகமாக சத்தமாக டிவியை வச்சுக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி இருக்கார் நைட்டில். இது மாதிரிலாம் அவர் இருக்கவே மாட்டார். ஏன் இது மாதிரி இவர் தன்னை ரொம்ப அதிகமாக பிரபலப்படுத்திக்கிறாரு? அதிகமாக பாட்டு சவுண்டு வச்சு கேட்குறாரு, அதிகமாக டான்ஸ் ஆடுறாரு. 50 வயசு ஆகுது, டான்ஸ் ஆடிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தாக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப அதிகமாக மேக்கப் போடுறாரு. தன்னை ரொம்ப யங்காக காட்டிக்க ரொம்ப அதிக முயற்சி பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 5-6 தடவை குளிக்கிறார். காலையில் 2 தடவை, மதியம் 2 தடவை, நைட் 2 தடவை இப்படி குளிக்கிறார். மேக்கப் ஐட்டம்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்கார் வீட்டில். ஒவ்வொரு முறை குளிச்சுட்டும் மேக்கப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு 4-5 தடவை ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே இருக்கார். ட்ரெஸ் நிறைய வாங்குறாரு. கையில் இருக்கிற காசெல்லாம் ட்ரெஸ் வாங்குறதுக்கே செலவு பண்ணுறாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு அவங்க வீட்டில் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்குறாரு அவங்க ஒய்ஃப்கிட்ட. எனக்கு கல்யாணம் வேணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கூச்சம் இல்லாமல் தன்னோட பிள்ளைங்கிட்ட, பொண்ணுக்கிட்ட, வீட்டில் ஒய்ஃப்கிட்ட சண்டை போடுறாரு. நான் எனக்கு இன்னொரு திருமணம் வேணும், நான் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணை வீட்டில் போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேளு, எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சாகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறார். இவரோட வயது 50 கடந்துடுச்சு. இவருக்கு அந்த கூச்சமாக நம்ம இவங்ககிட்டயே கேட்குறோமே அப்படின்றது கூட அவரால் புரிஞ்சிக்க முடியல. இந்த மாதிரிலாம் அவர் முன்னாடி இருந்ததே கிடையாது. முன்னாடி இருந்ததோடைய குணங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. ரொம்ப இரக்க குணமாக இருந்த இவர், ரொம்ப சாதுவாக இருந்த இவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறார்.
கையில் இருக்கிற பணம் எல்லாத்தையுமே செலவு பண்ணுறாரு, எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுறாரு, எல்லாருக்கும் செலவு பண்ணிகிட்ருக்காரு, யார் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாரு, சும்மாவே காசை எல்லார்ட்டையும் கொடுத்து தன்னை ஒரு உயர்வான ஒரு மனிதராக காட்டிக்க விரும்பிக்கிட்டே இருக்கார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, ஒய்ஃபு, சொந்தக்காரங்களாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே அடிக்க வராரு, அவங்ககிட்ட ரொம்ப எரிஞ்சு விடுறாரு, கோவப்படுறாரு. இது என்னுடைய இஷ்டம், நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, கை வாங்கிட்டு வர்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பக்தியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு அவருக்கு. ரொம்ப பக்தி அதிகமாகி ரொம்ப அதிகமாக சாமி கும்பிட்றது, தனக்கு அதிகமான சக்தி இருக்கிறதா நம்புறது, இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது. தன்னால் எல்லாமே சாதிக்க முடியும். நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக போகிறேன், பிஸ்னஸ்மென்ஸ்லாம் எனக்கு வெயிட் பண்ணுறாங்க, நான் அவங்களாம் போய் பார்த்தாகணும், நான் வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் பேச ஆரம்பிக்கிறார். நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிச்சு வச்சுருக்காரு வீடு ஃபுல்லாக. காசை எப்படி எப்படியே எங்கெங்கேயோ கலெக்ட் பண்ணி சில முக்கியமான அத்தியாவசியமான பொருட்களை விற்று ஆடம்பரமான பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறார். தன்னை ஒரு பணக்கார தோரணையில் தன்னை காட்டிக்கொள்ள எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்காரு. யார் என்ன சொன்னாலும் கேட்குறதே கிடையாது. இதே மாதிரி இருக்கார். தூங்குறதும் கிடையாது, கோவப்பட்டுவிட்டும் இருக்கார், ரொம்ப வேகமாக இருக்கார். அப்புறம் என்ன பண்ணலாம், இவரை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு அவருடைய ஒத்த வயதுடைய சில நபர்கள்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன ஆலோசனை வழங்கினாங்கன்னா, நிச்சயமாக இவருக்கு ஏதோ மனம் பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மனநல மருத்துவர் இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு மனநல மருத்துவர் அவங்க பார்க்குறாங்க. அவர் இந்த செய்கைகள்லாம் பார்த்துட்ட பிறகு இவருக்கு மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநோய் வந்திருக்கிறதாக அவர் சொல்கிறார். அப்புறம் அவருக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்த ஒரு சில வாரங்கள்லேயே அவருக்கு நல்ல குணம் கிடைக்க ஆரம்பிக்குது. அவர் பழைய நிலைமைக்கு திரும்பி வராரு. இது ஒரு நோயாளியை பற்றிய ஒரு உதாரணங்களை நான் உங்களுக்கு, மேனியா உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு சில உதாரணங்களை நான் சொல்ல ஆரம்பித்தேன். அவருக்கு என்ன விதமான அறிகுறிகள்லாம் இருக்கல, இது ஒரே ஒரு உதாரணம் தான். இதே போன்றோ அல்லது இதிலேருந்து சற்றே மாறுபட்டோ அல்லது இதே போன்ற வேறு சில அறிகுறிகளோட இந்த மேனியா நோய் தென்படலாம். முக்கியமாக இந்த நோய்க்கு என்ன விதமான அறிகுறிகள்லாம் இருக்கலாம் அப்படின்னாக்கா, 1 அதிகமான பேச்சு இருக்கும், 2 தூக்கமின்மை இருக்கும், 3வது அதிகமாக வேகமாக செயல்படுவாங்க, 4 ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, 5 அதிக கோவப்படுவாங்க, 6 அதிக சந்தேகப்படுவாங்க, அதிக சந்தோஷப்படுவாங்க, நிறைய சந்தோஷம், ஓவர் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மிகை மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியது, அதிக தன்னம்பிக்கை இருக்கும், தன்னால் எல்லாமே சாதிக்க முடியும், நான் தான் அந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய ஆள், என்னால் எல்லாமே செய்ய முடியும், நான் செய்கிற அளவுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு அதிக கடவுள் பக்தி இருக்கும், தனக்கு அதிகமான சக்தி இருக்கிறதா கூறுவாங்க. கல்யாண ஆசை, காதல் ஆசை இருக்கும். வயசுலாம் முக்கியம் இல்லை, கல்யாணம் ஆசையோ காதல் ஆசையோ, செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமான அளவுக்கு தன்னை மேக்கப் போடுவாங்க, அதிகமான அளவுக்கு ஆடை 2-3 ஆடைகளை ஒரே நேரத்தில் உடுத்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மேனியா நோயுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த நோய் யாரெல்லாம் பாதிக்கும், யாருக்கெல்லாம் இந்த நோய் வரும்? இந்த நோய் 1 அல்லது 2% மக்களை பாதிக்குது அப்படின்னு ஒரு புள்ளியியல் சொல்லுது. அதாவது 100ல் 2 பேர் அப்படின்னாலும் இது ஒரு பெரிய ஒரு பர்சன்டேஜ் தான் இது, சரிங்களா? ஸோ உலக அளவில் பார்க்கும்போது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண் பெண் 2 பேரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய், எல்லாருக்குமே இந்த நோய் வரலாம். முக்கியமாக சின்ன வயசுலேருந்தே வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வயசானவங்க வரைக்கும் இந்த நோய் வரலாம். வயசுலாம் முக்கியம் இல்லை, எந்த வயசில் வேணாலும் வரலாம். சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கும், வயசானவங்க வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த மன அழுத்தமும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மன அழுத்தமும் வரும், மன சோர்வுன்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன், இது மன எழுச்சி, மேனியா. அதாவது ஒரு சில நபர்களுக்கு டிப்ரெஷன் அண்டு மேனியா, அதாவது மன சோர்வு மற்றும் மன எழுச்சி, இது மாறி மாறி நடக்கும். இதை தான் பைப்போலார் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பைப்போலார் டிஸார்டர் பற்றி ஆல்ரெடி நம்ம சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இந்த பைப்போலார் டிஸார்டரை இருதுருவ கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த நபர்கள் மிகை மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஓவர் எக்ஸைட்மெண்ட், ஓவர் சந்தோஷம், ஓவர் துருதுருப்பு, ஓவர் செலவு பண்ணுறது, ஓவர் தன்னம்பிக்கை அப்படி இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடுவாங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நான் வேஸ்ட்டு, நான் தகுதி இல்லை, அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ மன எழுச்சிலையும் இருப்பாங்க, மன சோர்வுலையும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மாறி மாறி இருக்கக்கூடிய மனநிலை தான் பைப்போலர்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த மாதிரி அவங்க பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது சார்ந்த மூட நம்பிக்கைகள் என்ன? இந்த மாதிரி நபர்களை இன்றைக்கி கூட ஜனங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு பேய் உள்ளே பூந்து இவங்களை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, பிசாசு உள்ளே பூந்துக்குச்சு, யாரோ பில்லி சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மூட நம்பிக்கைகள் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இவைகள் எல்லாமே வெறும் மூட நம்பிக்கை தானே தவிர அவங்களுடைய நம்பிக்கை உண்மையானது கிடையாது. இது ஏன் ஏற்படுது அப்படின்னாக்கா, மூளையில் சுரக்கக்கூடிய சில ரசாயன மாற்றங்களின் விளைவாக கெமிக்கல்ஸ், ஹார்மோனல்ஸ் இம்பேலன்ஸ்னால் இந்த நோய் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த மாதிரியான சுரப்பிகள் சுரக்குது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கங்கள் எதுவும் கரெக்டாக கொடுக்கப்படலை. ஆனால் தலையில் சில பேருக்கு அடிபடுறதுனாலையோ அல்லது வேறு சில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதன் மூலமாகவோ அல்லது மனதில் ஏற்பட்ட சில பாதிப்புகள் காரணமாகவோ எப்படி வேணாலும் எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். இன்னது தான் சரியான விஷயம்னு நம்மளால் காரணம் கரெக்டாக இதனால தான் ஏற்பட்டிருக்கு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இது எப்படி குணப்படுத்துறது அப்படின்னாக்கா, இதை முற்றிலுமாக குணப்படுத்துறதுக்கு அல்லது கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து மாத்திரைகள் உண்டு. சில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க போனாக்கா லித்தியம் அல்லது டைவல் ட்ராக்ஸ் சோடியம் போன்ற சில மாத்திரைகளும் இதுக்கு இருக்குது. இந்த மருந்து மாத்திரைகளை ஒரு உளவியல் அல்லது மனநல மருத்துவர் கிட்ட அணுகி அவங்க உண்மையிலேயே இது மேனியாதானா அல்லது இது பைப்போலரா அல்லது எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது, எந்த அளவுக்கு நோயின் தன்மை பாதிக்கப்பட்டிருக்குன்றதை கண்டறிஞ்சு அதுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த மருந்து மாத்திரைகளை சரியான அளவில் கொடுத்து அதை தொடர்ச்சியாக அந்த மருந்து மாத்திரைகளை கண்காணிக்கிறதன் மூலமாக அவங்கள இந்த பிரச்சனையிலேருந்து இந்த நோயிலேருந்து மீட்டெடுக்க முடியும். மருந்து மாத்திரைகள் மட்டும்தான் சிகிச்சைன்னு கேட்டால் இல்லை. ஸோ இதுக்கு மின் அதிர்வு சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாக் ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதன் மூலமாகவும் சிகிச்சைகள் கொடுக்கறதன் மூலமாகவும் இவங்க இந்த பிரச்சனைலேருந்து மீட்டெடுக்க முடியும். அப்புறம் உளவியல் ஆலோசனையும் தேவை. முக்கியமாக உளவியல் ஆலோசனை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுடைய நோயாளியுடைய உறவினர்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இவன் நடிக்கிறான், இவன் ஏமாத்துறான், இவன் திமிர் பிடிச்சி போய் அலையிறான், இவன் அகம்பாவம் போய் பிடிச்சி அலையிறாரு, இவருக்கு ஆணவம் போச்சு, இந்த மாதிரியான சில தவறான நம்பிக்கைகள் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இது ஆணவத்தினாலேயோ திமிர்னாலேயோ அகம்பாவத்தினாலேயோ அல்லது நடிக்கிறதுனாலையோ இல்லை ஒரு காரியத்துக்காக வேணும்னு செய்யக்கூடிய ஒரு செயலாவோ கிடையாது. இந்த நோய் மூளையில் இருக்கக்கூடிய சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் விளைவாகவே இந்த மேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படுது. இந்த வீடியோ போடுறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இது ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான், ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம். இதுதான் நம்ம சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக நிறைய விதமான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மனநலம் பற்றி, மனநோய்கள் பற்றி, மனநல சிகிச்சைகள் பற்றி, மனநலத்தை எப்படிலாம் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா சைடெக் தமிழுடைய சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மனநலம், மனநோய்கள், மனநல சிகிச்சைகள், மன அழுத்தம், மனசோர்வு, மனப்பதற்றம் பற்றிய ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த வீடியோவில் நான் மன எழுச்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே போன்ற நபர்களை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் அருகில் அவங்க இருக்கலாம். அப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் உடனடியாக அவங்கள ஒதுக்காமல், வெறுக்காமல், அவங்க ஆபத்தானவங்க அப்படின்னு கருதாமல் அவங்களுக்கு உளவியல் சிகிச்சை அளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். சரி சார், மருந்து எடுத்துக்கணும், சிகிச்சை எடுத்துக்கணும், ஓகே, எவ்வளோ நாள் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இது இந்த நோயின் தன்மையை பொறுத்தது. அந்த நோய் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ தடவை தான் வருது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வருது அப்படின்னாக்கா ஒரு தோராயமாக ஒரு 6 மாதம் வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்லாம். அந்த 6 மாதமும் ஒரு தடவை 6 மாதத்துக்கு வாங்கிக்கிறது இல்லை. தொடர்ச்சியாக மருத்துவரை கண்காணித்து அவர் சொல்கிறப்பெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கலாம். நோய் 2 தடவைக்கு மேலே வருதுன்னு வச்சுங்க, இல்லை தடவை வரும்போதே ரொம்ப மோசமாக வருதுன்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில வருடங்கள் கூட இது தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டி இருக்கலாம். 2வது முறை வந்தாலோ அல்லது தடவையே ரொம்ப சிவியராக வந்தாலோ ஸோ மருந்து மாத்திரையை 1 வருஷத்துக்கு மேலே கூட எடுக்க வேண்டி இருக்கலாம். அது எப்போ நிறுத்தணும், எப்போ ஏற்றணும், எப்போ குறைக்கணுன்றதை மனநல மருத்துவர் தான் முடிவு பண்ணுவார். ஒருவேளை மருந்து எடுத்துக்கிறோம், கொஞ்ச நாளே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, நின்றுடுச்சு, இதில் மருந்து விட்டுலாமான்னு கேட்டாக்கா மருந்து விட்டுட்டாக்கா திரும்பவும் இந்த மனநோயானது ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இது பைப்போலர் டிசார்டராகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. மன அழுத்தத்துக்கு போனால் 2 மாறி மாறி வந்துட்டுருக்கும். அப்போ மருந்து மாத்திரைகள் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டியிருக்கும்.
ஸோ மருந்து மாத்திரை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பற்றிய விளக்கங்களை நான் முந்தின வீடியோவில் மனச்சதை வீடியோவிலையும் நான் போட்டிருக்கேன். ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து மனநல பிரச்சனைகள் பற்றியும் மனநோய்கள் பற்றியும் மனநல சிகிச்சைகள் பற்றியும் விளக்கிக்கிட்டு இருக்கு சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ். அந்த வகையில் தான் மன எழுச்சி நோயை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் விதமாக எளிய தமிழில் ரொம்ப நிதானமாக பொறுமையாக நான் உங்களுக்கு சில உதாரணங்களோட அறிகுறிகளோட குணப்படுத்தும் விதங்கள் பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது இது மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா உங்கள் அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனையிலையாவது அட்லீஸ்ட்டு நீங்கள் போய் காமிக்கணும். ஏன்னா அரசு மருத்துவமனையில் மிகச்சிறந்த நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. அங்கே இலவசமாக வைத்தியம் பார்க்கப்படும். அங்கே நீங்கள் அவங்கள அணுகுனீங்கனாக்கா மிகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு சிறப்பான முறையில் அவங்களை குணப்படுத்துவாங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உளவியல் மாணவர்களுக்கும் சமூக மாணவர்களுக்கும் உளவியல் பணியாளர்களுக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுமக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு அதற்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் பற்றி, இந்த நோய்கள் பற்றி புரியாத நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் ஏற்படலாம். எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு நோயாளி அல்லது அந்த குடும்பம் அது சரியாகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.